இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தொடர்ச்சியான எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் கடந்த வாரம் ஆபிரகாம், ஈசாக்கு, சாராள் இவருடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது இல்லையா? அப்போது பழைய ஏற்பாட்டு கால முற்பிதாக்கள் எப்படி காணாமல் விசுவாசித்தாங்க தேவனையும் அவருடைய காரியங்களையும் என்பதை குறித்து தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அதில் நிறைய முற்பிதாக்கள் இருக்காங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் முக்கியமான சில முற்பிதாக்கள் அவங்களுடைய செய்கைகள் அதை மட்டும் நமக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். அது போதும். அந்த அடிப்படையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இங்கே யாருடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு என்று கவனிக்கும்போது பாருங்க, வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையில் சாய்ந்து தொழுது கொண்டான். பாருங்க, இந்த இடத்துல ரெண்டு காரியங்கள் இருக்கு. விசுவாசத்தினாலே இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முற்பிதாவை பற்றி சொல்லும் பொழுதும் அந்த விசுவாசத்தினாலேங்கிற வார்த்தையை முன்னாடி கொண்டு வருவார். அப்போ அந்த விசுவாசத்தில் தான் இவங்க ஏதோ செய்திருக்காங்க, சில காரியங்களை முன்னெடுத்திருக்காங்க இல்லையா? அப்போது கவனிக்கும்போது விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்திலே, நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் படிச்சிருக்கோம் இல்லையா? யாக்கோபு தன் சாகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய 12 கோத்திர அந்த தலைவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அவர்களை கூப்பிட்டு அவங்கள ஆசீர்வதிக்கிறார். யூதா, பாலசிங்கம் அப்படின்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம் அல்லது ஒவ்வொருத்தரும் எப்படி போவாங்கங்கிறதையும் சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக பாருங்கள், தன் யாக்கோபு தன் மரண காலத்திலே யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்துன்னு இருக்கு. பர்டிகுலராக யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதிக்கிறார். இப்போ யோசேப்பு யார்? 12 கோத்திரத்தில் இவர் ஒருத்தர் இல்லையா? அப்போ நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த கிறிஸ்துவுடைய சபை 2ஆம் பாகம், அதில் நம்ம ஒரு கணக்கு பார்த்தோம் இல்லையா? ஆதி ஆகமத்தில் அந்த 12 கோத்திரங்கள் ஒரிஜினலாக யாராரு, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லிக்கிற கோத்திரம் யாராரு என்பதை கம்பேர் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா தான் கோத்திரத்தை வெளியே எடுத்துகிட்டு, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம படிச்சிருக்க முடியாது, தான் கோத்திரத்தை வெளியே எடுத்துகிட்டு அதற்கு பதிலாக யோசேப்பினுடைய மகன் மனாசே கோத்திரத்தை உள்ள அங்கே சேர்த்திருப்பார். ஆனால் யோசேப்புக்கு 2 பிள்ளைகள், எப்ராயிம், மனாசே. மனாசே கோத்திரத்தை அந்த கோத்திரத்தை அட்டவணைக்குள்ளே கொண்டு வந்துட்டு எப்ராயிமை வெளியெடுத்துருவார். நம்ம இதுக்கு ஒரு விளக்கம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கலாம் இல்லையா? தான் அப்படிங்கிறவங்க அது யார் அப்படின்னா சபை வகுப்பார் வர்றவங்க. அவன் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவனுடைய குதிங்காலை கடிக்கிற சர்பத்துக்கு ஒப்பாயிருப்பான், படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது சபை வாய்ப்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சர்ப்பம் மாதிரி விஷத்தை கக்குகிற தவறான விஷயத்தை சொல்லி ஜனங்களை ரொம்ப ஒரு துன்பத்திற்குள்ள ஆழ்த்துகிற சில பிள்ளைகள் இருப்பாங்களாம். பாம்பு மாதிரி விஷம் அவங்க உடம்புக்குள் இருக்கும். அவர்கள் சபை வாய்ப்பில் வர முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் தான் கோத்திரத்தை வெளியெடுக்கிறார். அதே சமயத்தில் மனாசே கோத்திரம் மறத்தல், படிக்கிறோம் இல்லையா? எல்லாவற்றையும் மறந்து ரெபேக்காளை போல தேவனிடத்தில் போகிற ஒரு வகுப்பார் திருச்சபை. சரி, அதில் ஏன் எப்ராயிம் வரல? யோசேப்புக்கு 2 பிள்ளைகள், மனாசே, எப்ராயிம். எப்ராயிம் வரலன்னா அந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எப்ராயிம், இப்ராஹிம் அப்படின்னாலே திரள் கூட்டம்னு அர்த்தம். அப்போது திருச்சபையினுடைய வகுப்பில் திரள் கூட்டம் வராது. இதுதான் அந்த சப்ஜெக்டினுடைய விளக்கம், சரிங்களா? ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாடத்திற்கும் இப்போ நான் சொன்ன வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இது யாக்கோபு தன்னுடைய மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து கொண்டான் அப்படின்னு இருக்கும். இதே திருவிலியத்தில் படித்தா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். பாருங்கள், யாக்கோபு தான் இறக்கும் முன் யோசேப்பின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி வழங்கியதும்
தாம் ஊன்றுகோலின் மேல் சாய்ந்து கடவுளை தொழுததும் நம்பிக்கையில் தான். அதாவது இவரால் எந்திரிக்கவே முடியாமல் தன்னுடைய அந்த கட்டல், அதாவது படுக்கக்கூடிய படுக்கையினுடைய ஓரத்தில் அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே என்ன பண்ணியிருக்காருன்னா ஆசீர்வதிச்சிருக்கார். தேவனை தொழுது கொண்டு ஆசீர்வதிச்சிருக்கார். அதை தான் இங்கே சொல்கிறார். சரியா? அப்போது சாகருக்கு முன்னாடி யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகள் 2 பேர்த்த கூட்டிகிட்டு வரார். அந்த பார்ட்டை மட்டும்தான் இங்கே பவுல் எடுக்கிறார். அப்படி கூட்டிகிட்டு வரும்போது பாருங்கள், அந்த பிள்ளைகளை முன்னாடி வச்சுட்டு யாக்கோபு சொல்கிறார் பாருங்கள். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வருமுன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர். இப்போ எப்படி சொல்கிறார் பாருங்க. நான் எகிப்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு எகிப்து தேசத்தில் 2 குமாரர் பிறந்திருக்காங்க, எப்ராயிம் மனாசே. இவங்க 2 பேருமே என்னுடைய பிள்ளைகள்ங்கிறார். அப்படின்னா என்ன புரிஞ்சுது? அதாவது என்னுடைய சுதந்திரத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்கள்னு அர்த்தம். அடுத்தது ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிம் மனாசேயும் என்னுடையவர்கள்ங்கிறார். அப்போது ஆக்சுவலாக இப்போ எப்ராயிம் மனாசே யார் அப்படின்னா யாக்கோபுடைய பேரப்பிள்ளைகள். நல்லா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? யோசேப்புடைய பிள்ளைகள். ஆனால் மற்றவங்க யார்? ரூபன் சிமியோன் எல்லாம் யாக்கோபுடைய பிள்ளைகள். ஆனால் என்ன சொல்கிறார்? மற்ற கோத்திரத்தை போல இவங்க 2 பேருமே என்னுடைய பிள்ளைகள். இப்போ கேள்வி என்ன, ஏன் அந்த மாதிரி யோசேப்பினுடைய பிள்ளைகளை மாத்திரம் தனியாக அவர் என்னுடைய பிள்ளைகள்னு சொல்கிறாரு? அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? அது என்ன காரணமாக இருக்கும்? அன்புக்குரிய சகோதர சகோதரர், என்ன காரணமாக இருக்கும்? நமக்கு நல்லா தெரியும். யாக்கோபுடைய 12 பிள்ளைகளில் வயசான காலத்தில் யோசேப்பு பிறந்தார். அப்போது யோசேப்பு மேலே யாக்கோபுக்கு ரொம்ப பிரியம். அந்த அண்ணமார்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் யோசேப்பு தன்னுடைய தகப்பன்கிட்ட சொன்னார் இல்லையா? யாக்கோபு யோசேப்பு மேல் இருக்கிற அன்பை காட்டுவதற்கு ஒரு பலவர்ண அங்கி தனியாக சப்ஜெக்டாக கூட நம்ம பார்த்துருக்கோம். அந்த அங்கியை அவருக்கு போடுறார். அதுவே அந்த அண்ணமார்களுக்கு ரொம்ப என்னவாக இருந்தது? பொறாமையாக இருந்தது இல்லையா? அப்படின்னா இவர் வயசான காலத்தில் பிறந்த பிள்ளை மாத்திரமல்ல, ராகேல் இடத்துல பிறந்த பிள்ளை மாத்திரமல்ல, அந்த யோசேப்பு மேலே கட்டாயமாக ஏன் யாக்கோபுக்கு ஒரு அன்பு இருந்திருக்கு வேணும்னா, இப்போ நீங்கள் பின்னாடி சரித்திரங்களை கவனிச்சு பாருங்கள். யோசேப்பினுடைய கேரக்டர் ஒரு நல்ல அருமையான ஒரு கேரக்டர். அது பேசிக்கலாகவே யோசேப்புக்கிட்ட இருந்திருக்கணும். அதனால் யாக்கோபு யோசேப்பு மேலே நேச்சுரலாக ஒரு அன்பு காட்டுறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே அவங்க கேரக்டர் காட்டிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி அது ஒன்று. 2வது கவனிக்கலாம், யோசேப்புக்கு யாக்கோபு தான் வைத்த அன்பினாலே தன்னுடைய தேவனை பற்றியும் தேவனுடைய காரியங்களை குறித்தும் கட்டாயமாக யோசேப்புக்கு என்ன பண்ணியிருக்கணும்? யாக்கோபு சொல்லி கொடுத்துருக்கணும். சரி, இது எப்படி ப்ரூஃப் பண்ணுறது? ஆக்சுவலாக தேவனுடைய கேரக்டர்னு ஒன்று இருக்கு பாருங்கள். அதில் என்னென்னவெல்லாம் வருது அப்படின்னா, அன்பு காட்டுறது, மன்னிக்கிறது, சகிப்புத்தன்மை, இது எல்லாமே தேவனுடைய கேரக்டர். அந்த கேரக்டர் இப்போ யாக்கோபு பாருங்கள், தேவ தூதர் மேலேயே அவ்வளோ வைராக்கியம் உள்ளவராக ஆசீர்வாதம் கெஞ்சி ஆசீர்வாதம் வாங்கினார். கிறிஸ்துக்கிட்ட தான் வாங்கியிருக்கார். அப்போ கட்டாயமாக கிறிஸ்துவுடைய கைடன்ஸில் யாக்கோபு இருந்திருக்கார். அப்படின்னா அப்போது ஒரு நல்ல விஷயம் யாக்கோபுக்கு கிறிஸ்து மூலமாக போயிருக்கணும். மற்ற பிள்ளைகள் கேட்குறாங்களோ இல்லையோ, கட்டாயமாக யோசேப்புக்கு அந்த கேரக்டர் போயிருக்கணும். அந்த கேரக்டரை எப்படி காட்டுறார் பாருங்கள். தன்னுடைய அண்ணமார்கள் தங்களை விற்கும் போதும், அரண்மனையில் போய் போர்த்திபார் இடத்துல தவறு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதும் தன்னுடைய ஒரு தெய்வ பக்தி அங்கே நிரூபித்து காண்பிச்சிருக்கார். அதே சமயத்தில் தன்னுடைய அண்ணமார்களுக்கு நன்மை செய்யணுங்கிற அந்த ஒரு உள்ளான ஒரு அன்பு இருக்கு பாருங்கள். அது யாக்கோபுடைய பின்னாடி வந்தது. அதுக்கப்புறம் அவர்களை மன்னிச்சு ஏற்றுக்கிறார். அதுக்கப்புறம் தன்னுடைய தகப்பனையும் கூட்டிகிட்டு ஒரு பெரிய எஸ்டேட் ஃபார்ம் பண்ணி அங்கே தன்னுடைய குடும்பத்தையே, அப்படின்னா எந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தின் மேலே தேவனி நிமித்தம் அவருக்கு ஒரு பயபக்தி இருந்திருக்கும். அதனாலே யோசேப்பு மேலே யாக்கோபுக்கு இன்னும் அதிகமான அன்பு தான் வந்திருக்கும் இல்லையா? அதனால தான் பாருங்கள், தன்னுடைய பிள்ளைகள் இருந்தால் கூட யோசேப்பை மட்டும் தனியாக கூட்டு, உன் பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தேவன் ஒரு கட்டாயமாக ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார். அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் கூட்டிகிட்டு வரும்போது பாருங்கள், ஆதியாகமம்
47 31 அப்பொழுது அவன் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் ஆணையிட்டு கொடுத்தான். அப்பொழுது இஸ்ரேலின் கட்டளின் தலைமாட்டிலே சாய்ந்து கொண்டான். இதைத்தான் சொல்கிறார். அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்துட்டு அதை ஆசீர்வதிக்கிறார். ஸோ இப்போ யோசேப்பு தன்னுடைய 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரார். இப்போ இவர் கட்டலில் தன்னுடைய படுக்கையில் இருந்து கொஞ்சம் கஷ்டத்தில் உட்காண்ட்ருக்கார். இப்போ யாக்கோபு உட்காண்ட்ருக்கும்போது மனாசே, எப்ராயிம் 2 பேரும் முன்னால் நிற்கிறாங்க. கவனிங்க, இப்போ மூத்தவங்களை வலது கையில் ஆசீர்வதிக்கணும், இளையவர்களை இடது கையில் ஆசீர்வதிக்கணும். அதுக்கு ஏதுவா இப்போ மனாசே தான் மூத்தவர். கவனிங்க, மனாசே தான் மூத்தவர், எப்ராயிம் இளையவர். மனாசே கொண்டு பார்த்தீங்கன்னா எங்கே நிறுத்துறான்னா வலது பக்கம், எப்ராயிம் கொண்டு இடது பக்கம் அப்படி நிறுத்துறார். இப்போ யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கணும்? இப்போ நான் தான் யாக்கோபுன்னா என்னுடைய வலது பக்கம் யார் நிற்கிறது? மனாசே. என்னுடைய இடது பக்கம் எப்ராயிம் நிற்கிறார். மனாசே மூத்தவர், எப்ராயிம் இளையவர். இப்போ இப்படி வச்சு ஆசீர்வதிக்கணும். படிச்சிருக்கீங்களா? எப்படி ஆசீர்வதிச்சார்? இப்படி கையை மாற்றி வைக்கிறார். இப்படி புரியுதுங்களா? அதாவது மனாசே மூத்தவர், மூத்தவருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இளையவர் கை மேலே வைக்கிறார். இளையவருக்கு வைக்கிற ஆசீர்வாதத்தை வலது பக்கம் அங்கே வைக்கிறார். இதை பார்த்துட்டு யோசேப்பு என்ன சொல்கிறார்? இல்லை, நீங்கள் தப்பாக வச்சுட்டீங்க, இவருக்கு கண்ணு வேற கொஞ்சம் தெரியல, தப்பாக வச்சுட்டீங்க, கொஞ்சம் மாற்றி வைங்க அப்படின்னு சொல்லும்போது யாக்கோபு சொல்லி, இல்லை நான் கரெக்டாக தான் வச்சுருக்கேன். இவன் ஒரு பெரிய ஜாதியாவான். யாருங்க? எப்ராயிம் இளையவன். அதுக்கப்புறம் இவனும் ஒரு பெரிய ஜாதியாவான். 2 பேருமே ஜாதியாவார்கள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறான். இதில் என்ன ஒரு விசுவாசம் இருந்தது, என்ன ஒரு சப்ஜெக்ட் தேவன் இதில் சொல்ல வரார் என்று சொல்லி கவனிக்கும்போது, அதாவது ஒரு யாக்கோபுனுடைய மனநிலையை பேஸ் பண்ணி பார்க்கும்போது யோசேப்பினுடைய பிள்ளைகள் தான், கவனிங்க, யோசேப்பினுடைய பிள்ளைகள் தான் ஆபிரகாம் சொன்ன ஆசீர்வாதத்தில் 2 வகுப்பார வரணுங்கிறது அவருடைய சித்தமாக இருந்தது. அதனால தான் யோசேப்பை கூப்பிட்டு சொல்கிறார், உன் 2 பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் படிச்சு பாருங்க. யாக்கோபு ஒவ்வொரு கோத்திரத்து முற்பிதாவை கூப்பிட்டு சொல்லும்போது இவன் இப்படி இருப்பான் அப்படி தான் சொல்கிறார். புரியுதா? இவன் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போவான், இவன் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போவான், இப்படி தான் அந்த ஆசீர்வாதம் வந்துட்டுருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் 2 பேருமே ஒரு ஜாதியா, அதில் முதல்ல இளையவன் ஒரு ஜாதியாவான், மூத்தவன் இன்னொரு ஜாதியாவான் என்று சொல்லி, அப்போது நல்லா கவனிக்கலாம். அப்போது எப்படி அந்த அந்த ஆசீர்வாதம் அப்படியே உள்ளே வருது அப்படின்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இப்போ யாக்கோபு யோசேப்பினுடைய பிள்ளைகளை மாத்திரம் அப்படி கூப்பிட்டு சொல்கிறார். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? அவருடைய ஐடியா, யோசேப்பு அருமையான கேரக்டர் உள்ள பையன், அந்த பிள்ளைகள் கூட அப்படி தான் வளர்க்கப்பட்டிருப்பாங்க. அதனால் அந்த ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த ஆசீர்வாத வம்சம் இவர்கள் மூலமாக வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறார்னா, தேவன் சொன்னதை விசுவாசித்து அப்படி மாற்றி ஆசீர்வாதம் கொடுக்குறார். நமக்கு நல்லா தெரியும், சேஷ்ட புத்திர பாகம் சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம் இல்லையா? உபாகம் 21ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அதாவது ஒரு மனுஷனுக்கு 2 மனைவி இருந்து அதில் மூத்த மனைவி வெறுக்கப்பட்டிருந்தா கூட அந்த வெறுக்கப்பட்ட மனைவியினிடத்தில் பிறக்கிறவனுக்கு தான் என்ன கிடைக்கணும்? அந்த சேஷ்ட புத்திர சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி சேஷ்ட புத்திர சுதந்திரங்கிறது தகப்பனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானம். அந்த மாதிரி இப்போ யார் அந்த வாய்ப்புக்கு போயிட்டது அப்படின்னு முதல் இங்கே பார்க்கும்போது, அங்கே அதிகமான ஜனங்கள் பிறப்பாங்கன்னு சொல்லி அங்கே எப்ராயிமை மூத்த பிள்ளையாக மாதிரி என்ன பண்ணிட்டார்னா ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டார். அப்போ இல்லை இவர் தான் மூத்தவர் சொல்லும்போது இவரும் ஒரு ஜாதியாவான்னு சொல்லிட்டார். அவருடைய ஐடியா ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம் இவங்களுக்கு போகணும்னு சொல்லி. ஸோ இது கொஞ்சம் சரித்திரத்துக்குள்ளே நம்ம போகும்போது மனாசையை விட எப்ராயிம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆனாங்க. பாருங்கள், என்னாகமம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பாருங்கள், வாசிக்கலாம்.
எப்ராயிம் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். எப்ராயிம் கோத்திரத்தில் மாத்திரம் 40,500 பேர். ஆனால் மனாசே கோத்திரத்தில் 32,000 பேர் வரதாக பின்னாடி இந்த வசனங்கள் படிக்கலாம். இது பின்னாடி கொஞ்சம் மாறும். ஆனால் இவர் என்ன ஐடியாவில் அந்த ஆசீர்வாதம் கொடுத்துருக்கார் என்று சொல்லி கவனிக்கும் போது, இந்த எப்ராயிம் கோத்திரத்தில் தான் யார் வந்தது தெரியுங்களா? மெஜாரிட்டி நம்ம சாலமோனுக்கு அப்புறம் அந்த கோத்திரம் 2ஆக உடையுது இல்லையா? அதில் 10 கோத்திரம் மெஜாரிட்டி இருக்கு இல்லையா? அந்த மெஜாரிட்டியில் வந்தான் பாருங்க யெரொபெயாம்னு ஒரு ராஜா, கலகம் பண்ணான் பாருங்க. அவன் வந்து எப்ராயிம் கோத்திரத்தில் தான் வந்தான். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிற்காலத்தில் இந்த 10 கோத்திரமும் போய் ஒரு இடத்துல குடியிருக்கிறாங்க. இவர்களுக்கு டோட்டலாக தேவன் என்ன பேர் வச்சார்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய மெஜாரிட்டி இவங்க தான். இவங்களுக்கு என்ன தேவன் பேர் வச்சார்னா டோட்டலாக எப்ராயிம். ஏன்னா இவன் அந்த யெரொபெயாம் ராஜா அவன் அந்த கோத்திரத்தில் வந்ததுனால அவனுடைய கோத்திரத்தினுடைய கேரக்டருக்குள்ளே அந்த 10 கோத்திரத்தையும் கொண்டு வந்து வச்சிட்டான். அதனால் எப்ராயிம் அப்படிங்கிற பைபிளில் சில தீர்க்க தரிசனங்களில் எப்ராயிம்னு தேவன் கூப்பிட்டார்னாலே அந்த 10 கோத்திரம் தான். மெஜாரிட்டி அவங்க பக்கத்தில் போயாச்சு. நல்லா புரிஞ்சுக்கலாம். எப்ராயிம் பற்றி நம்ம படிக்கிறோம் பாருங்கள். எரேமியா 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம். வாசிக்கலாம். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். பார்த்தீங்களா? இது யாரை சொல்கிறாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். அவன் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, பிரியமானவன், ஆனால் அவனுக்கு விரோதமாக நான் பேசுனது முதல் கொண்டு அவனை நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்காக உருக்கமாய் இறங்குவேன். எரேமியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலாம் படிக்கிறோம். சகரியா 12ஆம் அதிகாரத்துலலாம் சில வசனங்கள் நம்ம படிக்கிறோம் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் புலம்பலோட மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது தேவன் அவர்களுக்கு இறங்குவார். ஏன்னா எப்ராயிம் ஒரு பிரியமான இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். ஆனால் இப்போ அவன் எப்படி இருக்கான் அந்த எப்ராயிம் அப்படின்னு சொல்லும்போது, எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட என்ன ஆயிட்டான்? கலந்துட்டான். பாருங்கள், அவன் திருப்பி போடாத அப்பம். இது வந்து திரள் கூட்டத்துக்கு நம்ம சொல்லுவோம் சப்ஜெக்டில் இல்லையா? அறவேக்காடுன்னு அர்த்தம். இன்னும் ஒழுங்காக கரெக்டாக வேகலை இல்லையா? அப்போ பின்னாடி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு பெரிய ஜாதி ஆவாங்க, அவர்களுக்கு எப்ராயிம்னே பேர் இருக்குன்னு சொல்லி தான் வலதுகை எடுத்து வச்சு இங்கே ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இளையவன் மூத்த நிலைமைக்குரிய காலப்பகுதியில் ஒரு பெரிய ஜாதியாக வருவான். மூத்தவன் பின்னாடி ஒரு பெரிய ஜாதியாக வருவான். புரியுதுங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்தில் அப்படி மாற்றி கை வச்சு அவர் ஆசீர்வதித்து காட்டுறார். ஸோ எப்ராயிம் யாருக்கு நிழலாக சொல்லப்பட்டிருக்காருன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அப்போது முதல்ல இஸ்ரேல் ஜனங்க தான் ஒரு ஜாதியாராக பெருகணும். சரிங்களா? அவங்க வந்து தேவனுடைய திட்டத்தில் இளையவங்களாம். அப்படின்னா மூத்தவங்க யார்? மனாசையை போல. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. அப்போ திருச்சபையின் பிள்ளைகளை தேவன் கிறிஸ்துவுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டார். இஸ்ரேல் ஜனங்களை தேவன் ஆபிரகாமுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டார் இல்லையா? அப்போ ஆபிரகாம் மூத்தவரா, கிறிஸ்து மூத்தவரா? கிறிஸ்து தானே மூத்தவர் இல்லையா? அப்போ மூத்த நிலைமையில் அப்போ திருச்சபையின் பிள்ளைகள் இங்கே பிறக்கணும்னு தேவன் டைம் ஃபிக்ஸ் பண்ணார், பிறந்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய அழைப்பில் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துக்குள்ளே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் அவங்க முன்னாடி வந்தாங்களான்னு பாருங்கள், இல்லையே. யார் தான் வந்தது? ஆபிரகாமின் சந்ததி இஸ்ரேல் ஜனங்க தான் பழுகி பெருகி முன்னாடி வந்தாங்க. ஸோ இப்படி வருவார்கள் என்று ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நிமித்தம் யோசேப்பின் மூலமாக இந்த சந்ததி விளங்கணும்னு சொல்லி யாக்கோபு அவர்களை என்ன பண்ணுறாருன்னா ஆசீர்வதிக்கிறார். அது தேவனுடைய திட்டத்தில் எப்படி வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எப்ராயிம் இளைய மகன், மனாசே மூத்த மகன். மனாசே திருச்சபைக்கு நிழலாக சொல்லப்பட்டிருக்கார். ஆனால் முதல்ல யார் தான் பெருகுவாங்கன்னா இளைய நிலைமையில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் பழுகி பெருகுவார்கள். அதனால தான் முதல்ல அப்படி கையை இப்படி வச்சு இப்படி ஆசீர்வதிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ
அந்த நேரத்தில் அவருக்கு தோணுச்சு செய்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இல்லை. தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு தேவன் அவருடைய கைகள் முதற்கொண்டு வேலை செய்ய வச்சிருக்கார். அதை நாம் புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொள்றதுக்காக தான் இவ்வளோ பாடங்கள், இவ்வளோ கோணங்கள் நமக்கு தேவன் கொடுத்துட்டு வரார். அப்போது இந்த இடத்துல இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யாக்கோபினுடைய விசுவாசம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஜனங்கள் இடத்துல தான் போகணும். சரி, இஸ்ரேல் ஜனங்க அவ்வளோ நல்ல கேரக்டரா? ஆபிரகாமுடைய வித்து அவங்களுக்குள் இருக்கா இல்லையா? இருக்குதானே? கட்டாயமாக இருக்கணும். ஆபிரகாமுடைய வித்து அவங்க. தேவன் அவங்களை இன்னும் நேசிக்கிறார். ஈசாக்குடைய வித்து, யாக்கோபுடைய வித்து. இடையில இப்போ என்ன பிரச்சனை? எகிப்துக்கு போயிட்டு வெளியே வர்றாங்க பாருங்க, அங்கே தான் பிரச்சனை. எகிப்து உலகம், சத்தான். ஆபிரகாமுடைய வித்து, அப்புறம் ஈசாக்குனுடைய வித்து, யாக்கோபுடைய வித்து. ஒரு நல்ல விஷயம் இருக்காதான் இஸ்ரேல் ஜனங்க மத்தியில்? ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு காட்டினாங்க, ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே செய்யலை. என்ன செஞ்சாங்க? என்ன தான் செஞ்சாங்கன்னா ஒன்றுமே செய்யலை, கீழ்ப்படியவே இல்லை கடைசி வரைக்கும். ஒன்று மட்டும் செஞ்சாங்க. என்ன தெரியுங்களா? எகிப்தை விட்டு வெளியே வாங்கன்னு சொன்னோன்னே வெளியே வந்தாங்க. அது ஒன்று போதுமே அவங்க கானான் தேசத்துக்கு போய் சேர்றதுக்கு, இல்லையா? அதுக்கப்புறம் தேவன் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து கொண்டு போய் சேர்த்து விட்டார், அவ்வளோதான். ஆனால் அந்த வெளியே வராமல் விட்டுருந்தாங்கன்னா, தேவன் அந்த இடத்துல சுயாதீனத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அப்போ தேவன் ஆபிரகாமின் நிமித்தமாக இஸ்ரேல் ஜனங்கள் இங்கே வருவாங்க, அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே தேவனுடைய அனாதி தீர்மானம். அந்த தீர்மானத்தின்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ யாக்கோபனுடைய அவர் ஆசீர்வதித்த விதம் கூட இப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா, யாக்கோபுக்கு பிறகு 12 கோத்திரம் ஒருத்தருமே சொல்லலை. அடுத்தது யார் சொல்கிறாருன்னா, யோசேப்பை மட்டும் சொல்கிறா பாருங்க. அதுதான் அந்த ஆர்டர் பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரேல் புத்திரர், அந்த விசுவாசத்தினாலேங்கிறது ஒரு கம்மா போட்டு வச்சுங்க. யோசேப்பு இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி எவ்வளோ மைன்யூட்டான விசுவாசம் பாருங்க. இப்போ யோசேப்பு இங்கே என்னவா இருக்கார்? ராஜா, பார்வோன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கார். இப்போ சகல உரிமையை கொடுத்துட்டார். நம்ம அந்த யோசேப்பு சப்ஜெக்டை படித்தோம் இல்லையா? யோசேப்பினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணு கை கூட அசைக்கக்கூடாது சட்டம் போட்டிருந்தார். அவ்வளோ பெரிய பதவி. ஆனால் அதுக்கு மேலே தேவன் இருந்தாருங்கிறத யோசேப்பு உணர்ந்திருந்தார் பாருங்க. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி, அப்படின்னா இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இது நிரந்தரமான இடமில்லை. ஆனாலும் பாருங்கள், அந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபையெல்லாம் ஃபேமிலியோடு வர வச்சு தனியாக ஒரு வில்லேஜ் ஃபார்ம் பண்ணி அங்கே அவங்கள செட்டில் பண்ணியிருந்தார். இப்படியே டெவலப் பண்ணிங்க அப்படின்னு அவர் நினைக்கல. அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, என்னைக்காவது இங்கிருந்து இவங்க வெளியே போய்த்தான் ஆகணும், நாம் இங்கே இருக்கிற இடம் நிரந்தரமான இடமல்ல என்பதை பற்றி தன் அந்திய காலத்திலே பேசி கடைசியில் பேசுகிறாராம். தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். கவனிங்க அன்புக்குரிய சகோதர சொல்லுடைய யோசேப்பினுடைய விசுவாசம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவர் என்ன வளர்ப்பில் வளர்க்கப்பட்டிருக்கார், அது அந்த பேசிக் தெரிஞ்சாதான் யோசேப்பு இந்த மாதிரி ஒரு சிந்தனை வச்சுருந்தாருன்னு கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கோம், உலகத்தினுடைய அழிவு வந்துட்டுருக்கு, என்னென்னவோ சொன்னால் கூட சில நேரங்களில் ஒரு 10 வருஷத்துக்காவது பிளான் போட்டு வச்சிடறோம். வைக்கிறோமா இல்லைங்களா? இல்லையா? நிலபுலன்கள் வாங்குவதிலிருந்து, வீடு கட்டுறதுலேருந்து, பொருள் வாங்கிறதுலேருந்து, இல்லையா, பிள்ளைகளுடைய படிப்பினுடைய அந்த ஒரு 10 வருஷத்துக்குரிய பிளான், இவன் இந்த படிக்கணும், இது எல்லா பிளானும் போட்டு வைக்கிறோம். ஆனால் அடுத்த நாள் உயிரோடு இருக்குமான்னு தெரியல. யோசேப்பு அவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கார். அவர் நினைக்கிறார், இந்த ராஜரீகம் எனக்கு நிரந்தரம் அல்ல, தேவன் என்னைக்காவது ஒரு நாள்
ஆனால் ஒன்று மட்டும் அவருக்கு புரிஞ்சிருக்கு பாருங்கள், அவர் உயிரோடு இருக்கிற காலத்தில் இது நடக்காதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் ஏன்னா ஜனங்க இப்போ தான் வந்து செட்டிலாக இருக்காங்க அவருடைய எண்ணமார்கள். அப்போ தேவன் சொன்ன வாக்கு தத்தம் இன்னைக்கு நடக்கலைன்னா கூட என்னைக்காவது நடக்கும், என்னைக்காவது. அதனால் என்னைக்காவது தேவன் இஸ்ரேல் ஜனங்களை இங்கிருந்து கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போயே தீர்வார். அதுக்குள்ளே நான் செத்துருவேன். நல்லா கவனிங்க, அதுக்குள்ளே நான் செத்துருவேன். அதனால் தன் எலும்புகளை குறித்து ஒரு கட்டளை கொடுக்குறார். என்ன கொடுக்குறார் பாருங்கள், வாசிக்கலாம். ஆதியாகமம் 50:24. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் கவனிங்க, தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து, கவனிக்கிறீங்களா, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். பாருங்கள், நிச்சயமாக சந்திச்சு நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னது மன்றி எவ்வளோ பெரிய நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் சொல்கிறார் பாருங்கள். தேவன் நம்முடைய தாத்தாவுக்கு அப்பாவுக்கு இல்லையா ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கார். எகிப்து இது நம்முடைய தேசம் அல்ல, தோ பாருங்க கானான் தேசம், அதுதான் நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்த தேசம், அது நிரந்தரமான தேசம். ஸோ இப்போ நான் சாக போகிறேன் அப்படின்னு இவர் உயிரோடு அங்கே போகிறதில்ல, தெரிஞ்சிருச்சு. நான் சாக போகிறேன், ஆனால் நான் செத்ததுக்கப்புறம் தேவன் நிச்சயமாக உங்களை சந்திப்பார், நிச்சயமாக உங்களை சந்திப்பார் என்பது பின்னாடி நடக்க போகிறது. அதை எப்படி யோசேப்புக்கு தெரியும்? இதுதான் கேள்வி. யோசேப்புக்கு எப்படி தெரியும் தேவன் சந்திப்பார்? அதான் அந்த வசனம் சொல்கிறார் பாருங்கள். தேவன் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்துக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் அப்படின்னா தேவன் ஏற்கனவே நம்முடைய முன்னோர்களுக்கு ஒரு ஆணையிட்டு கொடுத்துருக்கார். அந்த தேசம்தான் நமக்கு. அப்போது ஆபிரகாம் அங்கே குடியிருக்கார், அதுக்கப்புறம் ஈசாக்கு யாக்கோபு அங்கேயே குடியிருந்திருக்கலாமே. அவங்க எதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி யோசேப்பு நிமித்தம் எகிப்துக்கு வரணும், எகிப்திலிருந்து மறுபடியும் எதுக்கு அவங்க கானான் தேசத்துக்கு போகணும்? இது தேவனுடைய திட்டம். அந்த தேவனுடைய திட்டத்துக்குள்ள விசுவாசம்ங்கிற விஷயம் எப்படி வருதுன்னா, தேவன் அங்கேயே அவங்களை செட்டில் பண்ணியிருக்கலாம். ஆனால் யோசேப்பினுடைய விசுவாசத்தை இப்போ தேவன் நமக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பாடமாக வச்சுருக்கார், தெரியுங்களா? அவர் சொல்கிறார் பாருங்கள், தேவன் உங்களை சந்திப்பார், நான் செத்து போனால் கூட சந்திப்பார். நம்முடைய தேசம் அதுதான். அதனால் கவனிக்கிறீங்களா, ஆணையிட்டு கொடுத்தது மன்றி நீங்கள் என்ன பண்ணணும், நான் செத்து போனதுக்கப்புறம் என்னுடைய எலும்பை கூட இங்கே வச்சிடாதீங்க, அதை எடுத்துகிட்டு போயிருங்கிறேன். நான் என்னை புதைச்சிருவாங்க, ஆனால் நீங்கள் போகும்போது அந்த எலும்பை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இது ஆதியாகமத்திலேயே பாருங்கள், 48ஆம் அதிகாரத்தில் யோசேப்புக்கு யாக்கோபு பேசுகிறார். இப்போ வாசிக்கலாம் பாருங்கள், யோசேப்பை நோக்கி யாக்கோபு பேசுகிறார், வாசிக்கலாம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று யார் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. யாக்கோபு சொல்லி கொடுக்குறார், தேவன் என்னை சந்திச்சு ஆபிரகாமை சந்திச்சு இதை சொன்னாரா, உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. இப்போ மறுபடியும் அதே வசனத்தை திருப்பி படிக்கும்போது, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்திலுள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி, பாருங்க, ஏற்கனவே யாக்கோபு இயேசு கிறிஸ்து பிரதான தூதராக இருந்து அவர் பார்த்துருக்காங்க இல்லையா, தரிசனமாகி ஆசீர்வதித்து உன்னை நான் பலுகி பெருக பண்ணுவேன், உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு தேவன் சொல்லியிருக்கார். இது யாக்கோபு ஏற்கனவே அந்த விசுவாச வித்தை யோசேப்புக்குள்ளே கொண்டே வச்சிட்டார். ஆபிரகாம் ஈசாக்குக்குள்ளே வச்சார், ஈசாக்கு யாக்கோபுக்குள்ளே வச்சார், யாக்கோபு யோசேப்புக்குள்ளே வச்சதுனால தான் யோசேப்பு அடுத்த லிஸ்ட்டில் வரார். ரூபன் வரல, சிமியோன் வரல, காத் வரல, ஆசேர் வரல, ஒருத்தர் வரல. யோசேப்புக்குள்ளே அந்த வித்து இருந்தது.
அதனால் யோசேப்பு தான் இப்போ இஸ்ரேல் ஜனங்களை பாருங்கள், அவங்களுடைய அந்த டோட்டல் அண்ணமார்களையும் காப்பாற்றி எகிப்தில் வைக்க போகிறவர். இதெல்லாம் தேவனுடைய அனாதி தீர்மானம். அதனால் யோசேப்புக்கு அந்த விசுவாச வித்து விதைக்கப்பட்டதுனால அது மைண்டில் உள்ள வச்சுட்டு இப்போ சொல்கிறாரு, நம்முடைய பிதாவாகிய தேவன், கவனிங்க, நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஒன்றை சொன்னார்னா செய்வாருங்கிறத நிரூபிச்சிருக்கார். 100 வயசில் குழந்தை கிடைக்குமான்னு கேட்டார், கொடுத்துட்டார். அதே குழந்தைய பலி கொடுக்க சொன்னார் இல்லையா? பலி கொடுத்திருந்து பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டார் விசுவாசத்தில். யாக்கோபு தம்முடைய அப்பா, யோசேப்பு இவருடைய அப்பா. அதே தேவதூதன் பாருங்க, அவர் தான் ஆபிரகாமை கூப்பிட்டவர், அவர் தான் ஈசாக்கை வழி நடத்தினவர், அவர் தான் தன்னுடைய அப்பா யாக்கோபை வழி நடத்தினவர். அந்த வைராக்கியம் யாக்கோபு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அதே தேவதூதன் தேவன் சார்பாக வந்த விஷயத்தை இப்போ அவர் என்ன செய்கிறாரு, நல்ல மைண்டில் வச்சுக்கிறார். சொன்னாருங்க, உன்னை பழுகவும் பெருகவும் உன்னை பல ஜலக்கூட்டமாகி உனக்கு பின்வரும் சந்ததிக்கு அந்த தேசத்தை நான் கொடுப்பேன் என்று சொன்னார். அதனால இப்போ சொல்கிறார் பாரு, அதனால தேவன் உங்களை சந்திக்கும் போது, இப்போ யார் சொல்கிறது? யோசேப்பு சொல்கிறார். யோசேப்பு சொல்கிறார், தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரேல் புத்திரரிடத்தில் என்ன பண்ணார்? ஆணை விடுவித்து கொடுத்தான். இப்போ யோசேப்பு யாக்கோபு கிட்ட தேவன் பேசின ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே எகிப்தில் கன்ஃபார்ம் பண்ணுறார். என்ன தெரியுமா? உன்னை ஒரு பலத்த ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார் பாருங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர்கள் உள்ளே வர்றாங்க எகிப்துக்குள்ளே. உள்ளே வரும்போது எத்தனை பேராக வந்தாங்களாம்? ஒரு 70 பேராக வந்தாங்க. அது நமக்கு தெரியும், பின்னாடி சப்ஜெக்ட்லாம் படிச்சிருக்கிறோம். ஒரு 195 வருஷத்துக்குள்ளே ஒரு 30 லட்சம் பேராக பெருகினாங்க. 6 லட்சம் புருஷர்களெல்லாம் படிக்கிறோம். ஆனால் அதையே யோசேப்பு பார்க்கல, கவனிங்க, அதை கவனிக்கலை. இவ்வளோ பெருசாக பெருகுவாங்கங்கிறத யோசேப்பு ரொம்ப நீண்ட நாள் இருந்து பார்க்கல. ஆனால் இப்படி பெருகுவாங்கன்னு யோசேப்பு நினச்சார். அதுக்கு பேர் தாங்க காணாமல் விசுவாசிக்கிற விசுவாசம். ஏன்னா தேவன் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்துருக்கார், கட்டாயமாக பெருகுவாங்க. அதில் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் பாருங்கள், நிறைய குரூப் வந்துட்டாங்க. அப்போ தேவன் சொன்னது நடக்கும். இப்போ நீங்கள் பெருக ஆரம்பிச்சிருக்கீங்க. பெருக ஆரம்பித்தது தேவன் சொன்ன விஷயம். அதே மாதிரி உங்களை கொண்டு போய் கானான் தேசத்தில் வைக்கிறதும் தேவன் சொன்ன விஷயம். இப்போ நான் அதை முழுசாக நம்புகிறேன். அதனால் நீங்கள் தேவன் என்னைக்காவது ஒரு நாள் நான் செத்ததுக்கப்புறம் உங்களை சந்திப்பார். சந்தித்து உங்களை கொண்டு போய் கானான் தேசத்தில் சேர்த்துவார். அப்போது தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக. பாருங்கள், அப்படின்னு என்ன அர்த்தம்? என் எலும்பு கூட இங்கே விட்டு வச்சிடாதீங்க, எடுத்துகிட்டு போயிருங்கட்ட. இது ஆவிக்குரிய பொருளில் ஒரு சப்ஜெக்டாக பார்த்தோம்னா, கவனிக்கிறீங்களா? எலும்பு அப்படிங்கிறது சத்தியம் படிச்சிருக்கோம் இல்லையா? எலும்பு எதற்கு நிழலாக சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம், யாரோ ஒருத்தர். எலும்பு, தண்ணின்னா வசனம் சொல்கிறோம், பரிசுத்தாவி கூப்பிட்டு சொல்கிறோம் இல்லையா? ஆகாரம் இதெல்லாம் சொல்கிற முடியும். அந்த மாதிரி எலும்புன்னு பைபிளில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த எலும்புக்கு ஒரு ஆவிக்குரிய பொருள் இருக்குது, தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எலும்புக்கு தனியாக எலும்புன்னு ஒரு சப்ஜெக்டே பார்க்கலாம். நம்ம மெமோரியல் டைம்லலாம் பார்ப்போம் அந்த எலும்பு குறித்து. எதை குறித்து சொல்கிறாரு தெரியும்? விசுவாசம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம், படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஒரு உலர்ந்த எலும்புகள் எசேக்கியேல்கிட்ட கொண்டே காட்டுறார். அந்த எலும்புகளுக்கு உயிர் வருமா? எல்லாம் உயிர் வருது பாருங்கள், நரம்பு வருது, தோல் சேருது, எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டால் இவங்க தான் இஸ்ரேல் ஜனங்கள். அந்த உலர்ந்த எலும்புகள், எங்கள் விசுவாசம் எங்களுடைய நம்பிக்கை ஏற்று போயிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது எலும்புகள்னாலே விசுவாசத்தை குறிக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த இடத்துல யோசேப்பு என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? உங்களுடைய விசுவாசத்தை எகிப்தில் வைக்காதீங்க, கானான் தேசத்து மேலே வைங்கன்னு சொன்னார். அதான் சொல்கிறார், என்னுடைய எலும்பை எடுத்துகிட்டு போய் கானான் தேசத்தில் புதைங்க. அங்கே புதைங்க சொல்லிட்டார். சரி, புதைச்சி என்ன தான் ஆக போகுது? இப்போ யோசேப்பு பிதாவாகிய தேவனை அவர் ஃப்யூச்சரில் இதெல்லாம் தேவன் செய்ய போகிறாருங்கிறத எப்படி விசுவாசிச்சார் தெரியுங்களா? கவனிங்க, தேவன் ஆபிரகாமை கூப்பிடும்போது, கவனிங்க, ஆபிரகாம் உயிரோடு இருந்தார், தேவனும் உயிரோடு இருந்தார். ஆபிரகாமுடைய கோர்ஸ் முடிஞ்சு ஈசாக்கை தேவன் கூப்பிடும்போது ஈசாக் உயிரோடு இருந்தார், தேவனும் உயிரோடு இருந்தார். கொஞ்ச நாள் கழித்து ஈசாக்கு செத்து போயிட்டார்,
ஆபிரகாம் செத்து போயிட்டார். அதுக்கப்புறம் தேவன் யாக்கோபை கூப்பிடும்போது தேவன் உயிரோடு இருக்கார், யாக்கோபு உயிரோடு இருக்கார். ஆனால் யாக்கோபு கொஞ்ச நாள் கழிச்சு செத்து போயிட்டார். இப்போ யாக்கோபுக்கு பிறகு யோசேப்பு வரும்போது யோசேப்புடைய சிந்தனை என்ன தெரியுங்களா? தம்முடைய முன்னோர்களை அழைத்த தேவன் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், உயிரோடு இருக்கிறவர். என்னுடைய முற்பிதாக்கள் எத்தனை பேர் வந்தாலும் அவங்க செத்து போயிடுவாங்க. அப்போ யார் உயிரோடு இருக்கிறார்களோ சாகாமை அவர்கள் தாங்க கடவுள், இல்லையா? அந்த பரிமாணம் தான் கிறிஸ்து அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்னார். அப்போ அப்படி இருக்கிறவர்கள் சொன்னா செய்வாங்க, அவ்வளோதான். சொன்னா செஞ்சிருவாங்க. இப்போ யோசேப்புக்கு என்ன விதைக்கப்பட்டிருக்கு? விதை. இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் ஒரு நாள் சந்திப்பார், சந்திச்சு அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே செட்டில் பண்ணுவார், அங்கே அவங்க உயிரோடு இருப்பாங்க. இதைத்தான் ஆபிரகாமுக்கு முன்னாடி சொல்லும்போது ஆபிரகாம்லாம் எப்படி இந்த பூமியில் பரதேசியை போல வாழ்ந்தார்னு படிக்கிறோம் இல்லையா? எப்படி பரதேசியை போல வாழ்ந்தார் அப்படின்னு கவனிக்கும்போது தேவன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தேசத்தில் எங்கேயோ ஒரு தேசம் நமக்காக வச்சுருக்கார். அவர் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் சதா காலமும் அவரோட வச்சுக்குவாருங்கிற எண்ணத்தில் அவர்கள் இந்த பூமியில் ஒரு வீடு கூட கட்டலைங்க. அவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு இருந்தது. ஆபிரகாம் எப்படி இந்த பூமியில் தெரிஞ்சார்னு படிச்சுடுவோம். பரதேசியை போல தெரிஞ்சுட்டு இருந்தாங்க, இல்லையா? பரதேசி மாதிரி. அப்படின்னா அவங்க பின் வந்த தேவனுடைய பிள்ளைகள் கூட அதே ஐடியாவில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே யோசேப்பினுடைய விசுவாசம் சற்றும் வித்தியாசமானது. எப்படி தெரியுங்களா? இவர் என்ன அடிப்படையில் யோசேப்பு எலும்புகளை எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னார், இதுதான் கேள்வி. இதில் இன்னொன்று கூட பாருங்கள், இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்து இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எகிப்தை விட்டு போகிறாங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய எல்லா ஃபேமிலியும் எந்த கவனிச்சிருந்துருப்பாங்க தெரியுங்களா? அவங்களுடைய தட்டுமுட்டு சாமான்கள், அவங்களுடைய பொருள்கள், அவங்க கல்யாணம் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவங்க போகிறதுக்கு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் மோசே என்ன பண்ணார் பாருங்கள். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். பார்த்தீங்களா? இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதை அப்போ எல்லாரும் அவங்கவுங்க பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மோசே பாருங்கள், யோசேப்பினுடைய வார்த்தைகள் அவருக்கு வந்திருக்கு பாருங்கள், அதை கவனித்து அதனால தான் அடுத்த வசனம் பாருங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்போம். ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நான் செத்து போனால் என்னுடைய எலும்பு இங்கே இருக்கக்கூடாது, எடுத்துகிட்டு போயிருங்க. அவைக்குரிய பொருள் நம்ம அதுக்குரிய பொருளை பார்த்துட்டோம். ஆனால் யோசேப்பினுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, என்ன நினச்சிருப்பார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களெல்லாம் காணாத தேவனை அந்த தூதர் மூலம் காணும்போது அவங்கெல்லாம் என்ன தெரியுங்களா நினச்சாங்க? இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஒரு பேசிக்குள்ள ஒரு கடவுளுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கிடச்சிருக்கு. அது நிமித்தம் ஒரு நல்ல கேரக்டர் கூட நமக்கு வந்திருக்கு. நம்ம தொடர்ந்து இவங்களோடையே சஞ்சரிச்சுட்டு போயிடலாம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தார், படிக்கிறோமா இல்லையா? இவங்களோடையே போயிடலாம், அவங்களோடையே இருந்துக்கலாம். அது இந்த உலகம் இருந்தாலும் பரவாயில்ல, வேறு எங்கேயோ ஒரு வானத்தில் எதோ ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே போய் நிரந்தரமாக அவங்களோட இருந்துக்கலாம். அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி தாங்க அவங்க பரதேசியை போல் தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் யோசேப்பினுடைய விசுவாசம் பயங்கரமான ஒரு வித்தியாசமான விசுவாசம். என்ன தெரியுங்களா? அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? என்ன நினைத்தார் கொஞ்சம் நம்ம அனுமானிக்கலாம். தேவன் உங்களை சந்திப்பார், அப்போ நீங்கள் இந்த தேசத்தை விட்டு அந்த கானான் தேசத்துக்கு போய் இருப்பீங்க. அந்த கானான் தேசத்தில் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் செத்து போயிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான இல்லை. தேவன் ஒரு முறை வாக்கு தத்தம் கொடுத்தால் அதை 1000 தலைமுறைக்கு காப்பாற்றுவார்னு பைபிளில் வசனம் படிக்கணும். அந்த 1000 தலைமுறையை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு யோசேப்பு என்ன ஐடியா எழுதுறீங்களா? எலும்பு கொண்டு போய் சொன்னார், என்னுடைய எலும்பை கொண்டு போய் அங்கே புதைச்சிருங்க, தேவன் இங்கே உங்களை சந்தித்து அங்கே கொண்டு போய் விடுவார், அங்கேயும் உங்களை ஒரு நாள் சந்திப்பார் உங்களுடைய சந்ததியை. அந்த சந்ததியை சந்திக்கும் போது என் எலும்பு அங்கே இருந்துச்சுன்னா அந்த தேவனோட நான் உயிரோட வந்துடுவேன். திங்க் பண்ணி பாருங்க. அதுக்கு பேசிக் என்னுடைய எலும்பு வேணும். அதனால்
என்னுடைய எலும்பை கொண்டு போய் அங்கே வச்சு புதைச்சிருங்க, என்னைக்காவது ஒரு நாள் தேவனோட நான் எந்திரிச்சு வருவேன். இந்த மாதிரி உயிர்த்தெழுதலை பற்றி அறியாத ஒரு காலத்திலேயே யோசேப்பு என்ன ஐடியாவில் இந்த விஷயத்தை பேசியிருப்பாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமான. ஏன்னா இதுக்கு ஆதாரம் விசுவாசத்தினாலே, அதுதான் அந்த வார்த்தை. திங்க் பண்ணி பாருங்க. அப்போ யோசேப்பு என்ன மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்திருக்கார் பாரு. என்னைக்காவது தேவன் உங்களை சந்திப்பார், சந்தித்து கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் செத்து போய் அப்படியல்ல, நிரந்தரமாக ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் விட்ட ஆணையை 1000 தலைமுறை வரைக்கும் காப்பாற்றுவார்னு சொல்லும்போது என்னைக்காவது ஒரு நாள் அவர் சந்திப்பார். அப்போ நம்ம உயிரோடு அவரோட வருவோம். அப்போது நான் கட்டாயமாக அவரோட வருவேன். அதுக்கு ஒரு பேசிக் வேணும் இல்லையா? அந்த பேசிக் என்னுடைய எலும்பு. அவருக்கும் தெரிஞ்சிருக்கு, செத்து போய் புதைச்சிட்டா எலும்பு மட்டும்தான் மிஞ்சும்னு இல்லையா? அந்த எலும்பில் இருக்கக்கூடிய போன் மேரோ நல்லா சொல்கிறோம் இல்லையா, அதில் தான் அந்த டிஎன்ஏவே இருக்குது. மனுஷனை உருவாக்குறதுனுடைய டிஎன்ஏ. திங்க் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் யோசேப்புக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்காது. அவர் எப்படி விசுவாசிருப்பார்னா, எலும்பை கொண்டு போய் எங்கள் புதைங்க, தேவன் என்னைக்காவது சந்திக்கும் போது நான் மறுபடியும் உயிரோட அவரோட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் இங்கே எலும்பை வைக்க வேண்டாம். இல்லைன்னா அவர் அந்த நம்பிக்கை இல்லைன்னா எலும்பு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா எங்கேயோ செத்து போகிறேன்னு போயிடலாம். அப்போவே தேவனோட நம்ம இந்த பூமியில் வாழ்ந்தால் கூட புரியுதுங்களா, ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்வு தேவனோட இருக்குதுங்கிற ஐடியா ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு. அது யோசேப்புக்கு வேற ஒரு கோணத்தில் அது புரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த அவர் புரிஞ்ச கோணத்தை தான் விசுவாசங்கிற விஷயத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டார். நான் எப்படியாவது உயிரோட எந்திரிச்சு வந்துடுவேன், அதனால் என்னுடைய எலும்புகள் கொண்டு போய் எங்கள் புதைங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு விசுவாசம் நம்ம எங்கேயாவது வச்சு பார்த்துருக்குறோமா? இன்றைக்கி நம்மளாம் எப்படி தெரியுங்களா, கணவர் செத்து போயிருப்பார், கல்லறை கட்டிடுவாங்க. இந்த அம்மா சொல்லும், நான் செத்து போனால் எங்கள் வீட்டுக்கார் பக்கத்துலேயே புதைச்சிருங்க, எனக்கு ஒரு கல்லறை கட்டிடுங்க. கல்லறை எதுக்கு கட்டுறது? நம்ம ஜோவியில் சொல்கிறது உண்டு, நம்ம உயிர்த்தெழுதல் நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதனால் புதைச்சிட்டு எங்கேயோ புதைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அது அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இயேசு கிறிஸ்து வரும்போது அவங்க உயிர்த்தெழுந்து வந்துடுவாங்க. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆனால் அந்த புதைச்சி கல்லறை கட்டுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு என்ன ஐடியானா, நீ மட்டும் வெளியவே வரப்படாது, நீ பறிச்சுட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் காங்கிரீட் போட்டு உன்னை என்ன பண்ணுற, இங்கேயே அடக்கம் பண்ணிடுறேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஜனங்க இருக்கிறாங்க. என் கணவர் பக்கத்தில் புதைக்கணும், மனைவி பக்கத்தில் புதைக்கணும், அப்படி தான் எல்லாத்துக்கும் ஆசை. செத்து போகிறதுல கூட ஒரு ப்ரெஸ்டீஜ். யோசனை பண்ணிப்பாங்க. இது இவங்களுடைய விசுவாசம். இது விசுவாசமாக? வெறும் சுவாசம், அது கூட இல்லை செத்து போகிறது. ஆனால் யோசேப்பினுடைய விசுவாசம் அப்படி இல்லை. தேவன் சந்திக்கும் போது என் எலும்புகள் அங்கே இருந்தால் அதில் இருக்கக்கூடிய போன் மேரோ டிஎன்ஏ ஒர்க் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக நான் தேவனோட சேருவேன், உங்களோட சேருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குள் இருக்குதுங்கிற ஒரு விசுவாசம் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் திங்க் பண்ணிப்பார். நம்மளாம் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் பக்கத்தில் இருக்குதுங்க, எல்லாமே வெளியரங்கம் ஆயிடுச்சு. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்போ வேணாலும் நம்ம மரிப்பதற்கு தயாராக இருக்கணும், அப்படி ஒரு விசுவாசம் இருக்கணுமா? ஏன் பாருங்கள், அவர்களுக்கெல்லாம் முற்பிதாக்கள் இந்த பூமியில் தான் ராஜாக்களாக இருக்க போகிறாங்க. அவர் ஏற்கனவே பூமியில் ராஜாவாக இருந்தவர் தான் இல்லையா யோசேப்பு. ஆனால் மறுபடியும் அதே நிலைமைக்கு தான் அவர் வரப்போகிறாருங்கிற வசனம் சொல்லுது. ஆனால் நம்ம அப்படியா? நம்மெல்லாம் பரலோகத்தில் தேவனோட ராஜாக்களாக உட்கார போகிறவங்க. அப்படின்னா நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் இல்லைங்களா? நம்முடைய விசுவாசம், நம்முடைய எலும்பு அங்கே இருக்கணுமா? பரலோகத்தை நோக்கி நம்முடைய விசுவாசம் இருக்கும், பரலோகத்தை நோக்கி நம்முடைய நடைப்பயணம், பரலோகத்தை நோக்கி நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய கிரியைகள் எல்லாமே பரலோகத்தை நோக்கி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய எலும்பு அங்கே போனால் தான் அங்கேருந்து அது என்ன ஆகும், டெவலப் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஐடியாவை நமக்கு கொடுக்குறக்காக தான் யோசேப்பினுடைய விசுவாசம் நம்ம கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரரே, இவ்விதமாக யாக்கோபு ஆசீர்வதித்த விதம், யோசேப்பினுடைய அவர் தேவன் மேலே வைத்திருந்த விசுவாசத்தை காண்பித்த விதம், இவைகள் எல்லாமே நமக்கு கட்டாயமாக நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு பாடமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அதை நம்ம தொடர்ந்து அந்த விசுவாசத்தில் நம்ம நடக்கலாம். அடுத்த வாரம் இனி அடுத்த வரக்கூடிய முற்பிதாக்களுடைய விசுவாசத்தை, மோசேயை பற்றி நம்ம படிக்க போகிறோம். மோசேயினுடைய விசுவாசம் எப்படி இருந்தது என்பதை குறித்து பார்க்கும்போது இதைவிட ஆச்சரியமான சில விஷயங்கள் கூட நம்ம கிரகிக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். தேவன் தாமே பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.